குட் மார்னிங். இன்றைக்கி ராமேஸ்வரம் மல்லி நான் நேற்று ஒரு பட் வந்து செப்ரேட் பண்ணி தான் வச்சேன். ஸோ எனக்கு ஏதோ மேபி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு. இதுதான் அந்த ராமேஸ்வரம் மல்லி இத்தனை நாள் இதான் கொடுத்துட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பூ பூக்குது வந்து இந்த 2 லேயர் செக் பண்ணிக்கலாம். 1 லேயர் அண்ட் 2 லேயர். இது வந்து 2 அடுக்கு ராமேஸ்வரம் மல்லி. ஸோ இதுதான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தது. பூவே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பூவாக பூக்கும். ஸோ இது 2 லேயர். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த ராமேஸ்வரம் மல்லியும் பார்த்திங்கன்னா இதுவும் ராமேஸ்வரம் மல்லின்னு தான் எங்களுக்கு எக்ஸாக்டாக கிளியர் ஆச்சு. அதுக்கப்புறம் சில பேருக்கு இது வந்து பூ வந்து 3 அடுக்காக பூக்குது. இதில் 1 லேயரு, 2 லேயர், 3 லேயர், ஸோ 3 லேயர். இது நிறையெல்லாம் என்கிட்ட ஸ்டாக் இல்லை. அப்படி பூ பூத்துச்சுன்னா நான் செப்ரேட் பண்ணி பூ பூக்கும் போது இந்த மாதிரி 3 லேயர் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வைக்க போகிறேன். அப்படி இருக்கும்போது மட்டும் சேல் கொடுக்குறேன். ஸோ அப்போது அந்த டைமில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் 3 லேயர், இதுதான் 2 லேயர். 2 லேயருக்கும் 3 லேயருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஆனால் இதோடைய பட்டும் அதோடைய பட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் வந்து இது கொஞ்சம் பெரிய முகா தெரியுது. அது கொஞ்சம் ஷார்ப்பாக லைட்டாக ஒரு முகம் வந்து கம்மி தெரியுது. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ இது பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து அப்போ டைமில் பண்ண முடியல. ஸோ மொக்கு வச்சு நம்மளால் வந்து ஒரு 2 லேயர் 3 லேயரானு இப்போது 95 தெரிஞ்சு போச்சு. பார்க்கலாம். பார்த்த உடனே நான் உங்களுக்கு எழுதி வச்சு நான் கொடுக்குறேன். ஏன்னா எல்லா செடியுமே மொக்கோடு இல்லை. மொக்கெல்லாம் இருந்ததெல்லாம் கட் பண்ணிட்டோம். இனிமேல் பூ பூத்தாதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இலையை வச்சு நானும் ஏதோ 95 பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இது ஒரு இலை வேறு மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக இருக்கும் இந்த இலை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ராமேஸ்வரம் மல்லியோட 2 லேயர் தெரிஞ்சிடும். இந்த 3 ராமேஸ்வரம் மல்லிக்கு பாருங்கள் ஒரு மாதிரி ஷேப்லெஸ் கம்மியாக இருக்குது. பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.